பினாங்கில் உள்ள ஒரு பள்ளிக்கு வெளியே மர்ம நபர்களால் சுடப்பட்ட ஒரு நபரின் உயிரை அவரின் விவேகமான சிந்தனை, அதிர்ஷ்டம் மற்றும் ஒரு கருப்பு படிக கண்ணாடி காப்பாற்றியது. நேற்று மாலை 5:30 மணி அளவில் சுங்கை நியோர் தேசிய பள்ளிக்கு வெளியே தனது 4 ஏக்கர் சக்கர வாகனத்தில் அமர்ந்திருந்த அந்த நபரை முழு முகமூடி அணிந்த இருவர் மோட்டார் சைக்கிளில் நெருங்கினர். அவர்களில் ஒருவன் துப்பாக்கியை எடுத்து ஓட்டுநர் உட்கார்ந்திருந்த பக்கமாக கண்ணாடியை நோக்கி பல தடவை சுட்டான். பின்னர் இருவரும் விரைந்து தப்பி ஓடினர். வாகனத்தில் பல துப்பாக்கிச் சூடுகள் பட்ட போதும் அதிர்ஷ்டவசமாக அந்த நபருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. துப்பாக்கியுடன் அந்த நபர் நெருங்குவதை கார் ஓட்டுநர் முன்கூட்டியே கவனித்ததாக கூறப்படுகிறது. துப்பாக்கியின் குழாயை நேரில் பார்த்தபடி அவர் உடனடியாக தனது இருக்கையை பின்புறம் சாய்த்தார். இதனால் கருப்பு கண்ணாடியின் வழியாக நடந்த துப்பாக்கிச்சூடு அவரை தாக்கவில்லை. இது ஒரு சில வினாடிகளில் நடந்து முடிந்துவிட்டது. அந்த நபர் அதிர்ச்சி அடைந்தாலும் பாதிப்பின்றி உயிர் தப்பினார். அச்சம்பவம் குறித்து போலீஸ் விசாரணையை தொடங்கியுள்ளது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.